திருமணத்தில் தடை வரும்னு சொல்லிட்டாங்க, தொழிலில் தடை வரும்னு சொல்லிட்டாங்கன்னு இந்த தோஷன்ற வார்த்தையை கேட்டாலே பயப்படுவாங்க சார். தோஷம் அப்படின்றது இத்தனை பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா சார் உங்களுடைய பார்வையில்? ஒரு காலம் தோஷன்றது பயப்பட தேவையில்லை. ஏன்னா மனித பிறப்பே வந்துட்டு தோஷம் இல்லாத ஒரு மனிதன் கூட உலகில் கிடையாது. எல்லாத்தையும் தாண்டி தோஷம் நிவர்த்தியாக எளிமையான பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? தனி வீடு இருக்கிறவங்க ஒரு பசுமாட்டை வளர்கள், அது வளர்க்குறதுக்கு உடனே அதுக்கு ஒரு ஆளை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒருவேளை சாப்பிடாது உங்கள் கையில் இருந்து கொடுக்கணும், அதுதான் அங்கே இருக்கிறது. 90% மேலே வந்துட்டு பசுமாடு கண் ஈனும் போகும்போது மிட் நைட்டில் தான் போடும், அந்த பிரம்மோஷ்டத்தில் தான் இருக்கும். இவங்க எலும்பி அப்படி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டுரும், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. அது லட்சுமிங்க. அதெல்லாம் ஒன்று, உங்கள் வீட்டில் லட்சுமி தேவதை வரணும்னாக்க பசுமாட்டை வளங்க. தோஷங்கள் அதிகமாக இருந்ததுனாக்கா திருமணம் கூட 35-40 வயசாகுது பெண்ணு, நீங்கள் தான் வாங்கி கொடுத்துட்டீங்களா? நீங்கள் உங்கள் பசுமாடு தானே, அது உங்களுக்கு தானே. அது உங்கள் செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் செல்வத்தை பாதுகாக்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பணத்தை, அது மாதிரி அங்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்கிற மாதிரி தான். உங்கள் பணம் தானே. அங்கே செய்யும் போகும்போதே அந்த வேலை அங்கே நடக்கும் போகும்போதே 3-4 மாதத்துல உங்களுக்கு மேரேஜ், உங்களுக்கு லேட் மேரேஜ் இருக்கிறாங்க இல்லையா, ஆக போகிறவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் தோஷங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம், அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி பணம் சேர்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ தோஷம் அப்படின்ற வார்த்தையை கேட்டாலே நிறைய மக்களுக்கு பயம் ஒன்று ஏற்படும் சார். ஐயோ தோஷம்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களே, திருமணத்தில் தடை வரும்னு சொல்லிட்டாங்க, தொழிலில் தடை வரும்னு சொல்லிட்டாங்கன்னு இந்த தோஷன்ற வார்த்தையை கேட்டாலே பயப்படுவாங்க சார். தோஷம் அப்படின்றது இத்தனை பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா சார் உங்களுடைய பார்வையில்? ஒரு காலம் தோஷன்றது பயப்பட தேவையில்லை. ஏன்னா மனித பிறப்பே வந்துட்டு தோஷம் இல்லாத ஒரு மனிதன் கூட உலகில் கிடையாது. உலகில் ஒரு மனுஷன் கூட எனக்கு தோஷமே இல்லைங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா தங்கம் இருக்குது. தங்கத்தை வெறும் பியூர் தங்கம்னு எங்கன்னா இருக்கா? இல்லை. அது கூட செப்பு கலக்கணும், காப்பர் கலந்தால் தான் தங்கம் தங்கமாக இருக்கும். பியூர் தங்கத்தை யாராலும் செய்ய முடியாது. கோல்ட் ஸ்மித்தால் பியூர் தங்கத்தில் எந்த பொருளும் செய்ய முடியாது. அது மாதிரி தோஷமே இல்லாத ஒரு மனுஷன் யாருமே உலகத்திலே கிடையாது. அதனால தான் மனுஷனை கூட என் தங்கமேன்னு கொஞ்சிறாங்க. ஏன்னா இதுலேயும் தோஷம் இருக்குது, அங்கேயும் தங்க கூட செப்பு கலந்துருக்கு. எல்லாம் கலவையாக இருந்தால் தான் மனுஷனாக இருக்க முடியும். தோஷங்கிறதுல அதனுடைய பர்சன்டேஜ் அளவுகோல் அதிகமாக இருக்கும் போகும்போது தான் தோஷனுடைய தன்மை வேறுபடுது. அந்த தோஷம், இந்த தோஷம், அப்படி தோஷம், இந்த தோஷம், நாகதோஷம், ராகதோஷம், இந்த எல்லாம் ஒரு தோஷம் சொல்லிக்கிட்டே வரலாம். ஜென்ம தோஷம் எல்லாம் என்ன தோஷமும் இருந்துட்டு போட்டோம். நான் என்ன சொல்கிறேன், மனித கடவுள் படைப்பில் மனித படைச்சாச்சு, மனுஷன் பிறந்தாச்சு. தோஷம் தான் இருந்தால் இருந்துட்டு போகுது. இப்போ என்ன இருக்குது? ஆனால் அது போகிறதுக்கு வழி என்ன இருக்குது? அதைத்தான் நம்ம தேடிக்க வேண்டியது தான். ஸோ அதனால முதல்ல சொல்கிறேன், தோஷம் இல்லாத மனிதன் ஒரு மனிதன் கூட கிடையாது உலகத்தில். இந்த தோஷத்தினுடைய தன்மைகள் கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, மிக அதிகமாக இருக்குது. க்யூரபிள் தோசை, அன்க்யூரபிள் தோசை, இப்படி நிறைய அந்த மாதிரி ஒன்று சொல்லிக்கலாம். அதுக்கு ஒரு பேர் இருக்குது, சொல்லிக்கலாம். எதுவும் இருந்துட்டு போட்டுங்க. நீங்கள் தான் தோஷம் இருக்குன்ட்டிங்களே, தோசை இல்லாத மனுஷன் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே, அப்போ எங்களுக்கு போகிறதுக்கு வழி என்ன அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா தோஷம்ன்றது பிறப்பிலே இருக்கிறது, அது எல்லாருக்கும் இருக்கிறதுன்றப்போ தோஷ நிவர்த்திக்கு நிறைய பரிகாரங்கள் லிஸ்ட்டாக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ அதை பிரிச்சுக்கிறாங்க வேறு. ராகு கேது தோஷம் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு கோயிலுக்கு போய் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும், இல்லை இந்த தோஷம் தான் இங்கே போய் பண்ணணும். அது எல்லாத்தையும் தாண்டி தோஷம் நிவர்த்தியாக எளிமையான பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? பசுமாடு. இந்த பசுமாட்டை இப்போ தனி வீடு இருக்குது, அவங்க வாங்கிக்க முடியும். பசுமாட்டை உங்கள் வீட்டில் வளர்க்கணும். பசுமாட்டை தனியாக இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கிறவங்க ஏதோ இடம் இருந்ததுன்னா வாங்கி விட்டுக்கிறோம். முக்கால்வாசி இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க நாங்கள் எங்கெங்கே பசுமாட்டை விடுறது? மனுஷன் நாங்கள் குடியிருக்கிறதே பெருசு. நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். அதுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக அதுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அந்த மாதிரி தோசை இருக்கிறவங்க, அந்த மாதிரி தோசை இல்லை, எல்லோரும் தான் பண்ணணும். இப்போ அப்படி தான் எல்லாமே இருக்கிற இந்த தோசத்துடைய தன்மை மிகுதியாக இருக்கிறவர்கள், எல்லாரும் கிடையாது, மிகுதியாக இருக்கிறவர்கள், அதிகமாக இருக்கிறவர்கள், வீட்டில் இண்டிவிஜுவல் தனி வீடு இருக்கிறவங்க ஒரு பசுமாட்டு வளர்கள்.
பசுமாடு கூட ஒரு கன்றுக்குட்டி இருக்கிறா போல் வீட்டுக்குள்ளே வளருங்க. அது வளர்க்குறதுக்கு உடனே அதுக்கு ஒரு ஆளை போட்டுட்டு மெயின்டைன் பண்ணுறலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. அது போடுங்க, அது உங்கள் வசதியை பொறுத்து. ஒரு வேளை சாப்பிட்றது உங்கள் கையில் இருந்து கொடுக்கணும். அதுதான் அங்கே இருக்கிறது. கொடுத்தீங்கன்னா தான் உங்கள்கிட்ட இருக்கிற தோஷம் உங்களை விட்டு விலகும். அடுத்து வந்து அந்த தோஷம் விலகுச்சின்னா தான் உங்களுக்கு மற்ற எல்லா காரியம் சுகப்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணமே வந்து என்ன வயசு 40 வயசு, அப்புறம் திருமணம் இன்னும் ஆகலைங்க, என்ன வயசு 38 35, இப்போல்லாம் 33 35 சர்வசாதாரணமாயிருச்சு. அதான் முதல்ல சொன்ன மாதிரி தோஷங்கள் அதிகமாக இருக்கும் போகும்போது ப்ராக்டிக்கலில் வந்து வேண்டாம் வேண்டாம்னு தவிர்த்துட்டாங்க. அதனால் காரணமாக 1000 சொல்லிக்கலாம், காலம் கடந்ததுக்கு காரணம் 1000 இருக்கும். ஆனால் மெயின் காரணம் இதுதான். சரிங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு தனி வீடுக்கு சொல்லிட்டீங்க, ஏதோ சைடில் ஏதோ கொஞ்சம் சைடில் இடம் இருந்து நான் வேணால் மாடு கூட நான் வாங்கி விட்டுறேன், நீங்கள் தோசை போகுன்னு சொல்லிங்க, நான் போக வச்சுக்கிறேன், வாங்கி விட்டுக்கிறேன், போட்டோம். முக்கால்வாசி பேர் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்களா, அவங்க எங்கே போவாங்க? எங்கே வளர்க்குறது? வளர்க்க முடியாது. என்ன செய்யலாம்? கோயில்களில் நீங்கள் மாடும் கண்ணும் வாங்கி விட்டுருங்க. கோசாலைகளுக்கு கொடுக்கணும். கோசாலை இல்லை கோயில் எங்கேனாலும் சரி, கோசாலை கோயில் எங்கேனாலும் சரி விட்டுட்டு அதுக்கு உண்டான உணவு அங்கே தான் முக்கியம். உணவு உண்டான காசு எவ்வளவோ அதை காசு கட்டிடுங்க. கட்டிட்டு கடமை முடிஞ்சிருச்சுன்னு விட்டுறாதீங்க. வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கா, முடிஞ்சால் டெய்லி போய் நீங்கள் ஒரு வேலையாவது கொடுங்க. இல்லைங்க ரொம்ப தூரம் இருக்குங்க, மாதத்துக்கு ஒருக்க போங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆமாங்க, நமக்கு காரியம் ஆகணுங்க, நமக்கு நல்லதே நடக்கணும், காரியமே ஆகணும், ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னங்க இருக்குது? ஒன்றும் தவறு இல்லைங்க. போய்ட்டு அழகாக அதுக்கு மாதத்துக்கு ஒருக்கோ 2 மாதத்துக்கு வரைக்கும் பணத்தை கட்டுறது மட்டும் உங்கள் கையால் கொடுங்க. அப்போ தான் அந்த தோசை விலகும். அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க அப்படி போயிருங்க, கோசாலையோ இல்லை ஏதோ ஒரு கோயிலில் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே வாங்க, தோசை பைய விளைக்கணும். ஏன்னா பசுமாடுங்கிறது காமதேனு. இப்போ கூட பாருங்கள், கிராமத்தில் கூட எடுத்துக்கிங்களேன், கிராமத்தில் போனீங்கன்னா கூட இந்த மாட்டை வச்சு ஒரு 2 மாடு 3 மாடு 4 மாடு அப்படின்னு வச்சுக்கிட்டு அதை வச்சு பல குடும்பமே நடக்கும். குடும்பம் நடக்குதுன்னு அது பால் கறந்து கொடுத்துருவாங்க, அப்புறம் தயிர் ஆக்கிடுவாங்க, வெண்ணெய் ஆக்கிடுவாங்க, நெய் ஆக்கிடுவாங்க. அந்த பால் இவ்வளோ கொடுத்துட்டு மொத்தத்தில் அவங்கள ஒரு சின்ன பிஸ்னஸ்மேன் ஆகி கொடுத்துருது. பால் 2 மாடு 4 மாடு நான் வச்சு பால் கறந்து விற்று அப்படின்னு சொல்லி அந்த பசுமாடு யாரையும் ஏழையாக்குனதில்லை. கண்டிப்பாக ஒரு வேளை சாப்பாடு கூட அவங்களுக்கு கொடுக்காம அது இருந்ததில்லை. ஏன் தெரியுமா? அது லக்ஷ்மி, அது காமதேனு, உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நாங்கள் ஒரு 4 மாடு வச்சுருந்தேங்க, சாப்பிட்றதுக்கு வழி இல்லைன்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்கள், யாரையும் அது விடாது. உங்களை நல்லதனமாக வச்சுருக்கோம். அதனால் பசுமாடு எதுக்கு சொல்ல வரேன்னா, அது லக்ஷ்மி. அடுத்த கட்டத்துக்கு வரேன் நான், அதுக்காக தான் சொல்ல வரேன். அது லக்ஷ்மி, காமதேனு. அதனால் பசுமாடு கூட பார்த்திங்கன்னா கன்று போடும்போது 90% இப்போ நான் சொல்கிறது கம்மி இல்லாமல் இந்த பசுமாடு அது கன்று ஈனும்போது பார்த்திங்கனாக்கா அது வளர்க்குறவங்க கூட பார்க்கறதுக்க மாட்டாங்க. இவங்க தூங்கி எழுந்துச்சி அப்படி காலம்புற விழிச்சு அங்கே பார்க்கும்போது கன்றுக்குட்டி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் நாளைக்கோ போடுவோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த அறிகுறியெல்லாம் சிம்டம்ஸ் எல்லாம் தெரிஞ்சிடும். எப்போ போட போகுதுன்னு தெரியல, காலமுறை நம்ம எழுந்துச்சி போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அது கன்று வந்து விடிய காலில் மிட் நைட்டில் போட்டுருவது, அந்த சுப முகூர்த்தம் அந்த இது ப்ரமோச் டயத்திலே போட்டுருவது. ஏன் தெரியுங்களா? அது கண் ஈனும்போதுக்கு அதை சுற்றி வந்து தேவதைகள் வந்து நின்றோம். இல்லைங்க, ஒரு கன்று போடும்போது நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன், நீங்கள் பார்த்தீங்க கண், அந்த தேவதை நிற்கிறது உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அது ரேராக தான் நடக்கும். 90% மேலே வந்துட்டு பசுமாடு கண் ஈனும் போகும்போது நீங்கள் ஒன்று இப்போ எல்லாம் வளர்க்குறவங்களும் கூட கேட்டு பாருங்கள், கிராமத்தில் உள்ளவங்கலாம் மிட் நைட்டில் தான் போடும், அந்த பிரம்மோஷ் டயத்தில் தான் இருக்கும். இவங்க எலும்பி அப்படி வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணு போட்டுரும், யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. அது லக்ஷ்மிங்க. அது நீங்கள் அந்த மாதிரி வீட்டில் உங்கள் வீட்டில் இருக்குனாக்கா லக்ஷ்மி வருவா, தேவதை உள்ளே வருவா. உங்கள் வீட்டுக்கு தேவதை வர்றதுக்கும் லக்ஷ்மி வர்றதுக்கும் பசுமாடை வளர்த்திங்கன்னா அதுக்கு தான் தனி வீடு இருந்ததுன்னா சிட்டியிலே கூட சரி வளங்க. அதெல்லாம் ஒன்று, உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவதை வரணும்னாக்க பசுமாட்டை வளங்க. ஒரு வேளை சாப்பாடு உங்கள் கையில் கொடுங்க. அதெல்லாம் இல்லை, 3 வேளை நானே கொடுப்பேன், ரொம்ப சந்தோஷம். அது எத்தனை வேலை சாப்பிடுதோ அத்தனை வேலை நானே கொடுங்க. ஸோ அப்புறம் மீதி கோசாலையோ இல்லை எதனா கோயிலில் போய் கொடுங்க. அப்புறமா இது வந்து உங்களுக்கு வந்து யார் யாருக்கு தோஷம் இதெல்லாம்
இதை தாண்டி பணம் வரணுன்றது ஒரு கேள்வி கேட்டீங்க. ஆமாம், ஏன்னா வந்து இப்போ தோஷம் விலகிருச்சுனாலே கஷ்டங்கள் விலகிருச்சுன்னு அர்த்தம். அப்போ கஷ்டங்கள் விலகிருச்சு அப்படின்னா செல்வம் உள்ளே வரணும் இல்லையா? இப்போ தோஷம் விலகிறதுக்கு நீங்கள் வழிமுறைகள் சொல்லிட்டீங்க, அப்போ செல்வம் உள்ளே வர்றதுக்கும் வழிமுறைகள் சொல்லிடுங்க சார். அதுதான் அந்த பசுமாடு. இந்த பசுமாட்டினுடைய இதுதான் அப்போது அதுதான் சொல்ல வர்றேன். பசுமாட்டுக்கு பணம் வர்றதுக்கு என்ன அப்படின்னாக்கா, இந்த பசுமாட்டை நீங்கள் வளர்க்கும் போகும்போது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறீங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும்போது கோசாலையில் கொடுத்துட்டீங்க, இல்லைன்னா கோவிலில் கொடுத்துட்டீங்க. இப்போ பணம் வரவு வரணும் அப்படின்னாக்கா, அங்கே போனீங்கன்னாக்கா அது பணம் நீங்கள் தானே கொடுக்குறீங்க. இந்த பணம் கொடுக்கும் போகும்போது அந்த பசுமாட்டுக்கிட்டேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வாங்க. பசுமாட்டு என்ன கொடுக்குங்க? பால் தான் கொடுக்கும். உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. உங்கள் மாடு தான், நீங்கள் கொடுத்த காசு தானே அது, வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க. ஆனால் பொதுவாக கோசாலைகள்லையோ இல்லை கோவில்கள்லையோ கொடுத்த பால் வந்து இந்த மாதிரி வெளியில் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சுவாமிக்கு மட்டும் தானே கொடுப்பாங்க இல்லையா? இல்லை, அதுதான் அது வந்துட்டு நேர்ந்து விட்டுட்டா கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கோவிலுக்காக ஒரு மாட்டை வந்துட்டு இந்த கோவிலுக்காக நான் கொடுக்குறேன் அப்படி நேர்ந்து விட்டுட்டா அது திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பால் கூட ஒரு கரண்டி கூட கொடுக்க மாட்டாங்க. அது கோயில் மாடு, அது கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்லும் போது எங்கள் வீட்டில் வளர்க்க வசதி இல்லை, அதனால் நான் கொடுக்குறேன்னு சொல்லும்போது என்ன சொல்ல போகிறாங்க? எங்கள் வீட்டில் நான் வளர்க்கணும், வசதி இல்லை, அதனால் நான் கொடுக்குறேன்னு அப்படி சொல்லி தானே கொடுக்க போகிறீங்க. சரின்னு கொடுத்துருவாங்க. அதனால தான் நான் கோசாலை கூட அதிகம் இம்ப்ரெஸ் பண்ணல. இதை நான் கோயிலில் கூட கொடுத்துக்கலாம். வளர்க்க வசதியில் அங்கே போய் கொடுங்க. இல்லையா வேறு யாருன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வளர்க்குறாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துருங்க, அங்கே செய்யுங்க. இல்லைங்க அவர் ஒரு 20-30 மாடு வச்சுக்கிறாங்க, ஒரு மாட்டை வாங்க அவங்ககிட்ட கொடுங்க, உங்களுக்காக வாங்கிக்கிங்க. அதுக்கு அந்த மாடுகிட்ட வந்து நீங்கள் ஏதாவது கொண்டு வரணும். ஏதாவது என்னத்தை கொண்டு வர? பால் தான். போகிறப்பெல்லாம் பாலை கொண்டு வாங்க. அது உங்களுக்கு பணமாக மாறும். 1 லிட்டர் பால் தான் கொடுக்கும், அர்த்தம் அது கிடையாது. அது லக்ஷ்மியை வீட்டுக்கு கொண்டு வரீங்க. அதனால் வந்துட்டு இந்த பசுமாடுங்கிறது வந்து அதை முதல்ல சொன்ன மாதிரி அது காமதேனு. அதை சொன்னால் அது கண் இன்னும்போது கூட மிட் நைட்டில் தான் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், யார்கிட்டையும் கேட்டு பாருங்கள். மத்தியானம் போடுறது அதெல்லாம் ரேராக ஏதாவது 2 எக்கேஷன். மனுஷ பிறப்பிலே வந்துட்டு டெலிவரியிலே ஒரு அர்ஜென்ட் கேஸுங்கிற மாதிரி அது ரொம்ப அர்ஜென்ட் தான். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அது பர்த்டே வந்து ப்ரமோஷன் டைம் தான். அப்போ அது நம்ம கூட இருந்துருச்சுன்னா மொத்தமும் இதே இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஒரு பசுமாட்டை வச்சுருக்காங்கன்னு வைங்க, பணம் குமின்னு குமிச்சிடும். ஆமாம், அது ஏன்னா லக்ஷ்மி அங்கே இருக்கிறா, கூடயே வந்து தேவதையும் உள்ளே வந்துடுவா வீட்டுக்கு, லக்ஷ்மி வீட்டுக்குள்ளே வந்துடுவா. இன்னும் பசுமாடு லக்ஷ்மி தானே. ஸோ அதனால் வந்துட்டு இந்த பணம் சேர்றதுக்கும் அந்த பொருள் இப்போ இண்டிவிஜுவல் சேரும் அவங்க டெய்லி வரப்போகுது. இல்லாதவங்க அங்கே போனீங்கன்னா அதை கொண்டு வந்துடுங்க. அதை வந்துட்டு வந்தாவே அது ஒவ்வொரு முறையும் வரும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே பணமாக நீங்கள் வாங்கி நீங்கள் கூட குடிச்சிக்கிங்க, அது அவ்வளோ கன்வெர்ட் ஆயிரும் பணமாக. ஸோ அதனால் வந்துட்டு தோஷங்கள் உள்ளவங்க அவ்வளோ பேருக்கும் பசுமாட்டு வளர்ப்பாள். இப்போ தோஷங்கள் விலகிறதுக்கும் பணம் சேர்றதுக்கும் வழிமுறைகள் சொல்லிட்டீங்க சார். இப்போ வந்து இந்த தோஷங்கள்னால எனக்கு திருமண தடையாக நின்றுட்டுருக்கு, இல்லை குழந்தை வரம் தடையாக நின்றுட்டுருக்கு அப்படின்றவங்களுக்குமே நீங்கள் சொல்கிற இந்த வழிமுறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது உடனடியாக அவங்க கேட்குறத கொடுக்குமா, இல்லை வேறு ஏதாவது ஸ்பெஷலாக அதுக்கு கொஞ்சம் ஆடடாக வந்து ஏதாவது வழிமுறைகள் வந்து பின்பற்றணுமா சார்? இதுவே போதும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி கரெக்ட் கேள்வி. தோஷங்கள் அதிகமாக இருந்ததுனாக்கா திருமணம் கூட 35-40 வயசாகுது பெண்ணு. நீங்கள் தான் வாங்கி கொடுத்துட்டீங்களே நீங்கள் உங்கள் பசுமாடு தானே, அது உங்களுக்கு தானே. அது உங்கள் செல்வத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் செல்வத்தை பாதுகாக்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பணத்தை. அது மாதிரி அங்கே ஒருத்தர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கீங்கிற மாதிரி தான். உங்கள் பணம் தானே. திருமணம் அதை நீங்கள் அங்கே செய்யும் போகும்போதே, அந்த வேலை அங்கே நடக்கும் போகும்போதே 3-4 மாதத்துல உங்களுக்கு மேரேஜ், உங்களுக்கு லேட் மேரேஜ் இருக்கிறாங்க இல்லையா, ஆக போகிறவங்களுக்கு மேரேஜ் முடிஞ்சிடும். அதெல்லாம் முடித்து கொடுத்துரும். அதான் சொல்கிறேன், நம்ம தோஷத்தை போக்கக்கூடிய ஒரு பசுமாட்டு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ளவங்களாம் பாருங்கள், இந்த லேட் மேரேஜுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்கும். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மாடு வளர்க்குறவங்க வீட்டிலலாம் லேட் மேரேஜ் ஒன்று கூட இருக்காது. இன்னும் செக் பண்ணி பார்க்க சார். இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் 4 மாடு இருக்குங்க, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க, என் பையனுக்கு கல்யாணம் யாருன்னு சொல்லுங்கள், எல்லாம் கல்யாணம் ஆயிரும். அதான் தோஷத்தை அதை எடுத்துருது, கழிச்சு விட்டுரும். அது இப்போ பசுமாட்டுக்கு மட்டும்தான் இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கா, இல்லை நம்ம வளர்க்கக்கூடிய அந்த கால்நடைகளில் எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கா சார்? பசுமாட்டுக்கு மட்டும். ஏன்னா அதுதான் சொல்லலாம், பசுமாட்டு மட்டும்தான் கண்ணி போகும்போது சுற்றி தேவதைகள் நிற்கிறாங்க. மற்ற எல்லாத்துக்கெல்லாம் நிற்காது. வேறு இருக்கும், ஆடுக்கு நிற்காது, கோழிக்கு நிற்காது. அது வர ஏன்னா காமது என்ன, அது பசுமாட்டு எதோட கனெக்டிவிட்டி உள்ளவர், அங்கே உள்ளவர். அதனால் வந்து அது வராது, வெறும் பசுமாட்டுக்கு தான். ஸோ நிச்சயமாக எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். அப்படியே எல்லாத்துக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்கும். கண்டிப்பாக இதை செய்ய ஆரம்பிங்க. ஒன்றும் தவறான விஷயம் கிடையாது, நல்ல விஷயம்.
நம்மளை எப்பவுமே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் என்னென்ன இருக்கோ நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம். ம். அதில் இதையும் செய்யுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து ஒரு பரிகாரத்தையே ஒரு பாசிட்டிவான பரிகாரமாக செய்யும்பொழுது அது இன்னும் நமக்கு பாசிட்டிவிட்டியை தானே கொண்டு வந்து தரும். ஏன்னா வந்து ஒரு வாழை மரத்தை வெட்டுறதோ இல்லை அதை முறிச்சு போடுறதோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் பரிகாரமாக பண்ணிகிட்டு இருக்கிற எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குது, அது ஒரு பாசிட்டிவான பரிகாரம், அது மூலமாக வந்து வாழ்க்கையில் எல்லா நல்ல மாற்றங்களும் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நமக்கே பிறக்கிற அளவுக்கான ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.